வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ இந்த சேனல் என்ன அப்படின்னா, கேள்விகள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதுக்கான பதில்கள் தான் நம்ம கொடுக்குறோம். கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் இப்போ பண்ணுறோம். நம்ம யூடியூப்ல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் விதமான கேள்விகள் இருக்காங்க. சில விஷயங்கள் நம்ம வந்து நேரடியாக அப்படியே பதில் கொடுத்துருவோம். சில இது வந்து நம்ம காணொலியாக பதிவு பண்ணி நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த காணொலி ஒரு கேள்விகளை பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் கூடவே வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்லீவ்ல வந்து ஃப்ரண்ட் கூடவே வேண்டாமா? ஆமா. கவர் தட்டு வந்து எடுக்கணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. கவர் தட்டு கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நண்பர்கள் பகிர்றாங்க. கவர் தட்டுன்றதே கம்பல்சரி. நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி தோண்டி எடுத்துடலாம். அந்த முன்பக்கத்தை நம்ம ஆம்பூல் அளவு தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய காலகாலமா இருக்கிற வழக்கம் மாதிரி அது இருக்கு. ஆனா அப்படி இல்லை. கவர் தட்டு யாருக்கெல்லாம் எடுக்கணும், யாருக்கெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ பஸ்ட் அளவு அதிகமா இருக்கு, டாட் பாயிண்ட் டாட்டோடைய கனம் இருக்கு இல்லையா, அது அதிகமா நம்ம பிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்னா இப்போ மீடியம், இப்போ அளவு பார்த்தீங்கன்னா நம்ம அளவுலேயே பார்க்கலாம். மேல்பாடி நடுப்பாடி இந்த அளவுகளை பார்க்கும்பொழுது அதே மாதிரி நடுப்பாடி இடுப்பு இந்த வித்தியாசம் முரண்பாடு வந்து கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா சமநிலையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும், உடல்வாகம் எப்படி இருக்குன்றது நம்மளால உணர முடியும். அதுல இருந்து புரிஞ்சிக்க முடியும். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ணும் பொழுது இப்போ அந்த யாருக்கு நம்ம கவத்தட்டி எடுக்கணும், யாருக்கு குறைய வேண்டாம், யாருக்கு தூக்கி வைக்கணும், அதாவது ஃப்ரண்ட்டை மேல தூக்க வேண்டியது கூட வரும். கவர்த்தட்டு எல்லாருமே கவர்த்தட்டு எடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கவர்த்தட்டு எடுக்கிறது வழக்கம். இங்க கவர்த்தட்டு எடுக்கிறது சில பேருக்கு கவர்த்தட்டு எடுக்கணும், சில பேருக்கு கவர்த்தட்டு எடுக்காம சமநிலையில வைக்கணும், சில பேருக்கு தூக்கி வைக்கணும். இந்த ஆம்பல் அளவை மேல தூக்கணும் பேக்கை விட. இந்த மாதிரியான முறைகளையும் இருக்கு. ஓகேவா? அப்ப யாருக்கும் அப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த உடல் அமைப்பு பார்த்து நான் சொல்றேன். இந்த டாட்டோடைய கனம் அதிகமா நம்ம பிடிக்க வேண்டிய தேவை வரும் பொழுது இந்த டாட்டோடைய கனம் வந்து இப்போ 1-1.5 இன்ச்சுக்குள்ள வருது அப்படின்னா சமநிலையில் வைக்கலாம். 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு தான் பிடிக்க வேண்டிய தேவை வருது அப்படின்னா அவங்களுக்கு கவர்த்தட்டு எடுக்கலாம். அதே 1.5 இன்ச்சுக்கு மேல 1.25 2 இன்ச்சு 2.25 அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இங்கே தூக்கணும். அந்த டாட் பிடிக்கிற இடத்துல தூக்க வேண்டிய தேவை வரும். ஓகேவா? ஆனா கவர்த்தட்டு இந்த இடத்துல எடுக்கலாம். இந்த இடத்துல லூஸ் வராம இருக்கிறதுக்காக லைட்டா இங்கே எடுக்கலாம். ஆனா எடுக்கும் பொழுதும் ஆம்பல் அளவு அதிகமாயிடக்கூடாது. அது நல்லா கவனிச்சுக்கணும். அந்த கவர்த்தட்டு எடுக்கும்பொழுது ஆம்பல் அளவு கூடிடக்கூடாது. இப்ப நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்க, பேக்கை வச்சு ஆம்பல் வச்சு வெட்டிட்டு ஆனா கவர்த்தட்டுன்ற பேர்ல எடுத்துட்டு கவர்த்தட்டு எடுத்துறீங்க. அப்புறம் டாட்டுக்கு எப்ப இப்படி போல அதுக்கான அளவு விட்டுறீங்க. அப்ப ஃப்ரண்டோட ஆம்பல் அளவு அதிகமாயிடும். ஓகேவா? கவர்த்தட்டு எடுக்க வேண்டிய வந்தாலும் ஆனா ஆம்பல் அதிகமாக கூடாது. அப்ப அதை சைட்ல மைனஸ் பண்ணணும். அப்ப அந்த உடல் அமைப்பு மேல்பாடி நடுப்பாடியோட அளவு இடுப்பளவு அவங்களுடைய பாடியோட அளவு பார்க்கும்பொழுது அவங்களோட உடம்புக்கு எப்படி நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு செஞ்சிட்டோம்னால இந்த கவர்த்தட்டு பிரச்சனையே இருக்காது. கவர்த்தட்டு யாருக்கு எடுக்கணும், யாருக்கு எடுக்க வேண்டாம், யாருக்கு தூக்கி வைக்கணும், கவர்த்தட்டு இல்லாம பேக்கோட தூக்கி வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு பண்ணுங்க. சரியா வரும். நான் சொன்ன மெத்தடு மெயினா பஸ்ட் அளவு அதிகமா இருக்கு பாத்தீங்களா, பாயிண்ட் கப்சைப் அளவு அதிகமா இருக்கிறவங்களுக்கு கவர்த்தட்டு எடுக்கவே கூடாது. தூக்கி வைக்க வேண்டியது ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு தூக்கி கூட வைக்கணும். ஏன்னா இந்த அளவு வந்து தூக்க இங்க இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவு கம்மியா இருக்கும் பொழுது இங்க வந்து லூஸ் கொடுக்கும். ஓகேவா? இந்த தேவை வந்து தேவை அதிகமா இருக்குன்னா அப்ப நம்ம கவர்த்தட்டு எடுக்கக்கூடாது. சமநிலையில வைக்கிறவங்களும் வைக்கணும், தூக்க வேண்டிய தேவை வரணும், அப்ப குறைய வேண்டிய தேவை வரணும். ஆனா இங்க அதிகமா குறைகிறோம் அப்படின்னா ஆம்பல் அளவு அதிகமாயிடும். அப்ப குறைய வேண்டியது யாருக்கு குறைகிறோம், அப்ப அளவு வந்து பெஸ்ட் அளவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? இந்த மேல்பாடி நடுப்பாடி அளவு சமநிலையில இருக்கும். சிலருக்கு 1/2 இன்ச்சு தான் கூடுதலா இருக்கும். அப்ப அவங்களுக்கு நம்ம குறைகிறோம்னா அப்ப இங்க வந்து மைனஸ் பண்ணுவோம். சைட்ல மைனஸ் பண்ணணும். சைட்ல மைனஸ் பண்ணி அந்த ஆம்பல் அளவை கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம மொத்த டோட்டல்ல சமநிலையில போடும்போது மொத்த டோட்டல்ல குறைக்கணும். டோட்டல்ல குறைச்சு இந்த பாடி அளவு இந்த சைடு குறைச்சு அதை ஈக்குவல் பண்ணணும். இப்ப உள்வாங்கின ப்ளவுஸ் மாதிரி கொண்டு வரமா இல்ல 4 பாகமா கொண்டு வரமா, அப்ப மைனஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? அப்ப மைனஸ் பண்ண வேண்டியதுன்னா ஃப்ரண்டோட சைடு பாகம் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அந்த அளவுகளை பார்த்து ஒருத்தவங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணலாம், எப்படியான முறைகளை மாற்றலாம் அப்படிங்கிறது லூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து கவர்த்தட்டு எடுக்க வேண்டிய தேவை தான் வருது. இவங்க அளவு வந்து இந்த மாதிரியான அளவா இருக்கு அப்படின்னா எடுக்கிறோம்னா ஆம்பல் அளவு அதிகரிச்சிடக்கூடாது. அப்ப அதிகரிக்காம பண்றதா என்ன பண்ணணும், இப்படி ஒரு விஷயம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு முரண்பாடான அளவு எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சமீபத்தில் ஒரு காணொலி வந்து நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப அளவு வித்தியாசமான அளவா இருக்குது, மேல்பாடிக்கும் நடுப்பாடிக்கும். இதே குறைவா இருக்கிற அளவு நம்ம போடுவோம், சமநிலையில இருக்கிறதும் போடுவோம். சில நேரம் நான் மேல்பாடியோட நடுப்பாடி அளவு குறைவா இருக்கிறது கூட நான் காமிச்சிருக்கேன். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கம்மியா கூட வந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி எல்லாம் கட்டிங் பண்றோம் இதெல்லாமே நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம தையல் துறை சேனல்ல பார்த்துட்டு வாங்க. நம்ம ஒரு விஷயங்களும் நம்ம ஒரு வீடியோவும் நம்ம ஷேர் பண்றோம். ஓகேவா? அடுத்த கேள்விமா, 2வது क्वेश्चन, எதிர்நீச்சல் 2வது மருமகள் சொல்ற மாதிரி சிறியதாக வைப்பது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பிரியதர்ஷினி அவங்களுடைய 2வது மருமகள் எதிர்நீச்சல்ல 2வது மருமகள் வந்து அவங்க உண்மையான பேர் வந்து பிரியதர்ஷினி அவங்க பேரு.
அந்த ஷோல்டர் வந்து தின்னா இருக்கும், சின்னதா இருக்கும். அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இப்போ அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து முதல்ல நெக்கோட அளவு, மேல் பாடியோட அளவு முதல்ல என்னன்னா 36 to 44 இருக்கான்னு பாத்துடணும். ஓகேவா? அடுத்தது நெக்கோடைய ஆழம். நெக்கோடைய ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டரை மைனஸ் பண்ணுவோம். முழு ஷோல்டர்ல இருந்து நமக்கு அவங்க என்ன எடுக்கிறோம், நம்ம அதை எவ்வளவு மைனஸ் பண்றோம், அடுத்து மைனஸ் பண்ணிடுறோமா, அதுக்கப்புறம் அதுல நம்ம மைனஸ் பண்ணது போக எவ்வளவு ஷோல்டர் இருக்குன்றது பார்க்கணும். இப்ப ரெடி ஷோல்டர் மைனஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ரெடி ஷோல்டர் அதுல நெக்கோட அகலம் இருக்கும். இப்ப முழு ஷோல்டர் நெக்கோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்கோட அகலம் வைப்போம். நெக்கோட அகலத்தை வச்சுட்டு அப்ப இந்த ரெடி ஷோல்டர் எவ்வளவு வருது, சின்ன வர ஷோல்டர் வந்து இந்த சின்ன ஷோல்டர்னு சொல்றோம் இல்லையா, அது எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த ஸ்மால் ஷோல்டர் சின்ன ஷோல்டர் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். அப்ப சின்ன ஷோல்டர் வந்து இப்ப 2.5 இன்ச்சு வருது அப்படின்னா அவங்களுக்கு 2 தான் வேணும், இல்ல 1.25 தான் வேணும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கு, 1.5 இன்ச்சு அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 இன்ச்சு இருக்குமா தெரியல, நான் சரியா கவனிக்கல. ஆனா சின்னதா போட்டுருப்பாங்க, சின்னதா தான் போட்டிருப்பாங்க. அப்ப நமக்கு சொல்ற நம்ம கஸ்டமருக்கு எப்படி வேணும், நம்ம வாடிக்கையாளருக்கு எப்படி தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்ப அதுல எவ்வளவு மைனஸ் பண்ண தேவையோ நெக்கோட அகலத்தை அதிகப்படுத்திட்டே போகலாம். நெக்கோட அகலத்தை வந்து அளவுக்கு அதிகமா அதிகப்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும்போது அதிகப்படுத்தலாம். எவ்வளவு வரைக்கும் அதிகப்படுத்தலாம் அப்படின்னா 1 இன்ச்சு இருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் அதிகப்படுத்தலாம். எப்படின்னா நம்ம மைனஸ் பண்ண ஷோல்டர்ல இருந்து பாதி வைப்போம். இப்ப 12 இன்ச்சு ஷோல்டர்னு வைங்களேன், மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல பாதி 6. ஓகேவா? 6 போச்சுன்னா மீதி அப்ப ஷோல்டரோட அளவு என்ன இருக்கும், 3 இருக்கும். மீதி 6 இருக்கா? அப்ப இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, சின்ன ஷோல்டர். அப்ப 3 இன்ச்சு வேண்டாம், எனக்கு 2 இன்ச்சு தான் வேணும்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், 6ன்றத அப்ப 8ஆ மாத்த வேண்டியிருக்கு. 8ஆ மாத்தும் பொழுது அப்ப ஷோல்டர் அளவு சின்னதா வரும். 4 + 8 12 இன்ச்சு. அந்த 8ஆ மாத்தும் பொழுது இங்க 2 இன்ச்சு தான் வருது. அப்ப 8 மாத்திட்டு 8ஆ மாத்தும் போதே நமக்கு வந்து அதிகம் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்பவே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், 7.5ஆ மாத்திட்டு இந்த சைடு 1/2 இன்ச்சு குறைக்கலாம். ஷோல்டர் மைனஸ் இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இன்னும் கொஞ்சம் அவங்க அதிகப்படுத்த சொல்றாங்க அப்படின்னா நெக்கோட ஆழத்தை நம்ம கவனிக்கணும். நெக்கு கொஞ்சம் இறக்கி போட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா சின்னதாக தான் வரும். நெக்கோட ஆழம் அவங்க ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு போட்டிருக்காங்க, பேக் நெக் எவ்வளவு போட்டிருக்காங்கன்றத நீங்க கவனிங்க. ஏன்னா அந்த மாதிரி போடுறவங்க எல்லாமே பிராடாவும் போடுவாங்க, நெக்கு ஆழமும் இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம ஆழத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிராட் கொடுப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம நெக்கு அகலப்படுத்தும் போது ஷோல்டரோட அகலத்தை இங்க அகலம் விரிவு பண்ணும்போது இங்க வந்து 1/2 இன்ச்சு பண்றோம்னா அங்க 1/4 இன்ச்சு குறைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி கணக்குல 1.5 இன்ச்சு வரைக்கும் நீங்க நெக்கோட அகலத்தை கூட்டிட்டே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 இன்ச்சு தொட்டுட்டோம் அப்படின்னா 2 இன்ச்சு தொடும்போது அங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிடணும். ஓகேவா? அடுத்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அகலம் நெக்கோட கழுத்தோட அகலத்தை அதிகப்படுத்த ஷோல்டரோட அளவு குறைஞ்சிட்டே வரும். அப்ப ஷோல்டரோட அளவு அப்ப திரும்ப அங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு திரும்ப குறைக்கணும். இங்க 1/2 இன்ச்சு பண்ணாலும் அங்க 1/4 இன்ச்சு. இந்த மாதிரி விதத்தில் குறைச்சு அந்த ஸ்மால் ஷோல்டர் எவ்வளவு வரணுன்றதை கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா வந்துடும், ஷோல்டர் ப்ராப்ளம் வராது. ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா? அடுத்த தேர்ட் கொஸ்டினா, அண்ணா உங்க வீடியோ பார்த்து தான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டேன். என்கிட்ட பெடல் மிஷின் தான் இருக்கு, பவர் மிஷின் வாங்கலாம்னு இருக்கேன். கம்மி பிரைஸ்ல செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம்னு இருக்கேன். ஆனா என்ன பார்த்து வாங்கணும், எங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம மிஷின் வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம்னு இருக்காங்க. இப்போ என்ன இதுல வாங்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க. மிஷினோட அது வந்து என்னன்னா, இப்போ செகண்ட் ஹேண்ட்ல வந்து நிறைய மிஷின்கள் வந்து இருக்கு. ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட்ல வந்து யூஸ் பண்ண மிஷின் தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுல வந்து இப்போ பழைய மாடல் எல்லாமே வந்து மோட்டர், பெரிய மோட்டர் உள்ளது வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணிட்டே வராங்க. இப்போ புதுசா வந்து மோட்டர் இல்லாம வருது இல்லையா? மோட்டர் இல்லாம இப்போ ஜாக்ல வந்து F4 FI என்பதெல்லாம் வருது. அப்போ ப்ரூஸ் அது நிறைய கம்பெனிங்க வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டமா மாறிடுச்சு. இப்போ போர்டு மாதிரி மோட்டர் இருக்காது, அப்படியே வீல் கிட்டே இருக்கும். அதுல டிஸ்பிளே எல்லாம் வரும், டிஜிட்டல்ல வரும், அந்த டிஸ்பிளே எல்லாம் வரும். அந்த நம்பர் கூட்டுற மாதிரி குறைக்கிற மாதிரி அந்த மாதிரியான இதெல்லாம் வருது. அது புது மிஷின்ல வந்துட்டு இருக்கு. அதை செகண்ட் ஹேண்ட்ல கொடுக்குறது வந்து இப்போ புது மாடல்னால அது நிறைய செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் கிடைச்சா உங்களுக்கு அது கூட வாங்கிக்கலாம். இல்ல பழைய மாடல்லே நீங்க வாங்கி கூட அந்த மாதிரி இந்த மோட்டர் டிஜிட்டல் மோட்டர் கூட மாத்தலாம். அந்த மோட்டர் எடுத்துட்டு சில பேர் வந்து விரும்ப அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்க பழைய இதுலயே வந்து, ஆனா பழசு செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறீங்கன்னா ஜுக்கின்றது வந்து நல்லா இருக்கும் கம்பெனி. புதுசுக்கும் சரி செகண்ட் ஹேண்டுக்கும் சரி ஜுக்கி கம்பெனி நல்லா இருக்கும். அப்புறம் பிரதர் இது நல்லா இருக்கும். அதெல்லாம் பழைய மாடல் எல்லாமே மோட்டர் வந்து கீழே பெரிய மோட்டரா இருக்கும். இப்ப வர மாடல்கள் எல்லாமே வந்து மோட்டர் இல்லாம வருது. அந்த மோட்டர் இல்லாத மாடல் வந்து என்னன்னா கால் வலிக்காம இருக்கு, கரண்ட் கொஞ்சம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒர்த்து இதுல இல்ல. என்ன நம்ம வீட்டுல தைக்கிறதுக்கு இந்த புது மாடல் தான் நிறைய பேர் வாங்குறாங்க. புது மாடல் செகண்ட் ஹேண்ட் கிடைக்கிறத கூட பாருங்க, கிடைச்சதுன்னா அதுல வாங்குங்க. இப்போ எவ்வளவு பிரைஸ் இருக்கும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து புது மிஷின் வாங்குறதா 20,000 22,000 இந்த சைனா மேக்ல வருது. ஓகேவா? ரொம்ப அதிகம்லாம் இல்லை, அது சைனா மேக் தான். அது ஜப்பான் மேக்னா ரேட்டோட அதே தனி ரேட் வந்து அப்படி டபுள் ரேட் ட்ரிபிள் ரேட் வரும். சைனா மேக்ல வந்து 20, 22, 23 வருது. இப்போ நீங்க அதுல பாதி ரேட்டு கொஞ்சம் கொடுத்துலாம், மிஷினோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேவா? ஒரு 12,000 13,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட்ல இந்த புது மாடலே கிடைக்கும். நீங்க தேவைப்படுறவங்க உங்க மெக்கானிக்கிட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு வாங்குங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும், நம்பர் வேணும்னா நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. அவர் நம்பர் கூட உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம்.
அவர் கொரியர் போட்டு கூட அனுப்புவாங்க, இல்ல அங்க யாராவது அவர் தெரிஞ்சவங்க இருந்தாலும் அனுப்புவாங்க. நீங்க அங்க இருக்க மெக்கானிக் கிட்ட கூட நீங்க அதை ஃபிட் பண்ணிக்கலாம், இங்கேருந்து அனுப்பி விட்டாங்கன்னா கூட, இல்ல இவங்களே வந்து அனுப்ப அந்த பேக்கிங்கோட அந்த தலையை மட்டும் தனியா காட்டி அதை தனியாக அனுப்புனாலும் அந்த மாதிரி அவங்க அனுப்புறதுக்கு நிறைய பேர் நண்பர்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படிங்கிறது நீங்க நேரடியாக பேசிக்கலாம். நான் நம்பர் கொடுத்துருவோம், உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க நம்பர் நான் அந்த நம்பர் அவரோட நம்பர் அனுப்ப சொல்றேன். இந்த வீடியோல நம்ம என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வைக்க சொல்றேன். ஓகேவா? ஓகேவா? அடுத்த கேள்விமா. அடுத்து 4th கொஸ்டின் அண்ணா. அண்ணா நீங்க சொல்ற மாதிரி ஜாக்கெட் மார்க் பண்றேன், ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கையில் மட்டும் சுருக்க வருது, அதுக்கு என்ன பண்றது? பின்பக்க சுளுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்பக்க சுளுக்கு வருதா? நம்ம சொல்றோம், நம்ம பண்ற மாதிரி தான் பண்றோம் அப்படின்றாங்க. இப்ப சில பேர் நிறைய நண்பர்கள் வந்து இது மாதிரி சொல்றாங்க, ஆனா உங்க மெத்தேட்ல பண்ண நல்லா இருந்துச்சு, உங்க மெத்தேட்ல பண்ண இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வருது, இந்த இடத்துல மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்புறம் அவங்க மெத்தேட அனுப்புங்க, எனக்கு நீங்க உங்க மெத்தேட எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பாதி நம்ம மெத்தேட் பண்றாங்க, பாதி அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க மெத்தேட் பண்றாங்க. இன்னொருத்தர் நண்பர் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, அங்கங்க யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்தந்த மெத்தேடுகள்லாம் கொண்டு வந்துட்டு, ஆனா நம்ம எப்ப ஒரு ஆம்கோல் கணக்கு, எது நம்ம இதுல ஈஸியா இருக்கு, எது அவங்க இதுல ஈஸியா இருக்கு, எது அவங்க இதுல ஈஸியா இருக்கு, இப்படி கலந்து ஒரு மெத்தேடை கொண்டு வந்துடுறாங்க. ஆனா கேள்வி கேட்கும்போது நான் உங்களை மாதிரி நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி செஞ்சேன், ஆனா இந்த மாதிரி வருது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நிறைய கமெண்ட்ல கேட்கறாங்க. ஆனா அவங்க கிட்ட நான் திரும்ப நீங்க என்ன மெத்தேட் செஞ்சீங்கன்னு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, உங்க மெத்தேட் சொல்லுங்க, என்ன மெத்தேட் நீங்க செஞ்சீங்க, நம்ம மெத்தேட் படினா என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டா அப்ப தடுமாறுறாங்க. அது மாதிரி நிறைய விஷயத்த மாத்தி சொல்றாங்க. நம்ம மெத்தேடே இல்ல, அது நிறைய மாத்தி சொல்றாங்க. நீங்க என்னன்றது நீங்க தான் சேம் பிரச்சனை பண்ணணும். நம்ம மெத்தேட்ல நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ப்ராப்ளம் வரல. சரி, அப்படியே வந்தாலும் அளவு பஸ்ல இருந்து நம்ம செஞ்சிருக்கும் போதா இல்ல அளவு எடுத்து செஞ்சுதான், அது நீங்க எனக்கு சொல்லுங்க. அப்புறம் நம்ம அந்த இடத்துல என்ன ட்ரை பண்ணணும்னு சொல்லிடலாம். ஓகே, அந்த இடத்துல நம்ம ஒருத்தவங்களுக்கு சில பேர் உடல் வாழ்க்கை தகுந்த மாதிரி மாறுபடும். நம்ம பண்றது எல்லாமே 100 எல்லாருமே சரின்னு சொல்லல, சில பேருக்கு மாற்றங்கள் வரும். அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்னு சரியா தெரிஞ்சாதான் அந்த இடத்துல மாற்ற முடியும். இப்ப என்னோட மெத்தட் ஒரு பாதியம், இன்னொரு மெத்தட் பாதி செஞ்சீங்கன்னா அதை எப்படி என்னால சொல்ல முடியும், எந்த இடத்துல சொல்ல முடியாதுல்ல. அதனால நீங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க மெத்தடை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதை நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி டிராயிங் போட்டீங்க, எப்படி ஆரம்பத்துல இருந்து அதை பண்ணீங்கன்றத நான் இந்த இடத்துல வச்சேன், இந்த இடத்துல போய் போட்டேன், இந்த இடத்துல போய் 3ஆ பிரிச்சேன், இந்த இடத்துல 2ஆ பிரிச்சேன், இங்க ஒரு பாகம் வச்சேன், இந்த மாதிரி என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேட்மிக்கோட அளவு என்ன, அந்த எப்படிலாம் அந்த கணக்கில் முழுசா தெரியும் பொழுதுதான் நமக்கு அந்த விஷயம் தெரியும். ஏன்னா நிறைய பேர் முழுசா ஃபுல்லா கேட்கும்போது பாத்தீங்கன்னா நான் 2.5 வச்சுக்கிட்டேன், இந்த இடத்துல நான் வந்து 1.25 எப்பவுமே தூக்குவேன், எனக்கு அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஆம்புல பண்ணும்போது 1.5 தூக்க சொல்லுவாங்க, இப்படியான வார்த்தையும் சொல்லுவாங்க. அப்ப இது நம்ம மெத்தேடே கிடையாது. அப்ப நம்ம மெத்தேட்ல பாதி மேக்ஸிமம் சில விஷயங்கள் செஞ்சுட்டு சில விஷயங்கள் நீங்க பண்ணும்பொழுது அது மாறிடும், அது தப்பு வரும். அதை திருத்தும் போது தெரியாது, வேற ஒண்ணும் இல்லை. அதை திருத்தணும்னா எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது, ஏன்னா என்னோட மெத்தேட் கிடையாது அது. இப்ப நான் செய்யற மெத்தேட் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா என்னால சொல்ல முடியும். இப்ப எனக்கு வந்து நான் செஞ்ச மெத்தேட்ல கம்ப்ளைண்ட் வரும். சில பேர் சொல்லுவாங்க, கஸ்டமர் இந்த இடத்துல சொல்லுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, அதை உடனே நான் பேட்டர்ன் எடுத்து வச்சிருந்தாலும் அதை சரி பண்ணுவேன், இல்லை அளவுலனாலும் எழுதி நான் கணக்கில் போட்டு வச்சதுல திருத்திடுவேன். அடுத்த முறை அதுக்கு வராத மாதிரி பார்த்துப்போம். ஓகேவா? அந்த இதுல என்ன செய்ய முடியுமோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம், சொல்லிடுவோம். இது வந்து கட்டிங்ல வந்து நம்ம மாற்ற வேண்டிய விஷயமா இருந்தா நான் கட்டிங்ல பண்ணிடுவேன். இப்ப நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துறேன், அடுத்ததுல கட்டிங்லயே நான் மாத்திடுவேன், இந்த அப்படி சொல்லி நான் அவங்க கஸ்டமர் சொல்லிடுவேன், அவங்களுக்கு ஓகே அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து சரியான புரிதலோட செஞ்சோம்னா நம்ம என்ன செஞ்சோம்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, வேற அடுத்த கேள்விமா. 5th கொஸ்டினா, அண்ணா அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவை விட இறக்கம் வைக்க சொன்னா என்னென்ன அளவுகள் மாறுபடும் அண்ணா? அளவு பிளவுஸ்ல இருந்து அளவு இப்ப வந்து இறக்க சொன்னாங்கன்னா, உயரம் கேட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன அளவுகள் மாறுபடும்? உயரம் இறக்க சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பேக்கோட இடுப்பு இப்போ 14 இருக்குன்னு வச்சுக்கல, 14 இருக்கு, இப்ப 15 வைக்க சொல்றாங்க. ஓகேவா? 15 வைக்கும் போது முதுகு பக்கம் நம்ம வந்து ஒரு இன்ச்சு இறக்கி வச்சு நம்ம மார்க் போட்டுருவோம். இப்ப இறங்கும் பொழுது என்ன ஆகும்னா, இடுப்பு லூஸ் வந்து கொஞ்சம் டைட் வைக்க வேண்டிய தேவை வரும். ஏன்னா இறங்க வந்து இடுப்போட அளவு குறையும். அதுக்கப்புறம் சில பேருக்கு ரொம்ப அதிகப்படியான இருப்பாங்க, திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அப்படி போயிட்டு இப்படி திரும்பும், இப்படி போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும். இங்க இருந்து இங்க வர வரைக்கும் தான் குறைஞ்சிட்டே வரும், அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும். அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த கணக்கை நீங்க செக் பண்ணிக்கணும். அவங்க அளவுக்கு அதிகமா இறக்க கேட்கறாங்களா, இல்ல நார்மலா 13ல இருந்து 14, 14க்கு 15க்குள்ள அப்படின்னா அது நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு அரைஞ்சு டைட் வைக்கணும். ஓகேவா? தச்சுட்டு ஒரு அரைத்தையில டைட் பண்ணி பிடிச்சிடணும் பழைய அளவுல இருந்து. இது ஒரு விஷயம். சரியா? அடுத்து கட்டிங்லேயே நான் சொல்றது என்னன்னா, அந்த உயரம் வைக்கும் பொழுது பேக் உயரம் வச்சிருவோம். அப்ப ஃப்ரண்ட்ல உயரம் எங்க வைக்கணும்? ஃப்ரண்டோட உயரம் வந்து யோக்ல தான் வளர்க்கணும், இந்த பாடியில வளர்க்கக்கூடாது. ஓகேவா? இந்த பாடியில வளர்க்கக்கூடாது, யோக்கோட ஹைட்டை தூக்கணும். யோக்கோட ஹைட்டை தூக்குறதா இருந்தா சைட்ல மட்டும் தான் தூக்கணும், இந்த முன்பக்கம் தூக்கக்கூடாது. ஓகேவா? பேக்ல தான் அவங்க உயரம் கேட்டிருக்காங்க. இப்ப முன்பக்கமும் உயரம் வேணுமான்றது கேட்கணும். அவங்க இந்த பக்கமும் ரொம்ப தூக்குற மாதிரி இருக்கு, எங்கேயும் இறக்குங்க இங்கேயும் இறக்குங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஃபுல்லா அப்படியே வந்து ரவுண்டா கொண்டு வந்துடலாம். ஃபுல்லாவே இந்த முன் உயரத்தையும் நம்ம இறக்கிடலாம். ஓகேவா? ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இருக்கிற ப்ளவுஸ் நல்லா இருக்கு, ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு,
முதுகு மட்டும் எனக்கு தூக்குன மாதிரி இருக்கு, கொஞ்சம் உயரம் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உயரம் இறக்க சொல்லும் பொழுது பேக் மட்டும் தான் நம்ம இறக்குவோம். ஓகேவா? பேக் மட்டும் இறக்கும் பொழுது அதுக்கு ஒரு சப்போர்ட் வந்து பேக்ல தைக்கிறதா இருந்தா இதை வந்து தனியா அனாதையா விட முடியாது. ஃப்ரண்ட் தட்டை பேக் இறங்கி இது வந்து இப்படி தூக்கி ஒரு வித்தியாசத்தோட நம்ம தைக்க முடியாது. அப்ப இதை பேக்கோட இது அட்டாச் ஆகணும், பேக்கோட இது இறஞ்சாகணும். ஏன்னா என்னன்னா அப்ப இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை வளர்க்கணும். இந்த பகுதியை வளர்க்குறதா இங்க பாடி இன்னமும் ஒரு கட்டிங் வரும் பார்த்தீங்களா, யோக்கு பாடி, இந்த பாடியில சில பேர் இறக்குவாங்க. அப்படி இறக்குனா இந்த கப்பு ஷேப் வந்து லூஸ் ஆகிடும். இங்க இறக்குனீங்கன்னா இந்த கப்பு வந்து இப்படி இந்த பக்கம் நகர்ந்துரும், இங்க இறங்க இந்த பக்கம் நகர்ந்துரும், அதே மாதிரி லூஸும் கொடுத்துரும். அப்புறமே அது எப்படி இங்க எதுவுமே மாறக்கூடாது, இந்த கட்டிங் எங்கேயுமே மாறக்கூடாது, இதுல மட்டும் வளர்க்கணும். அப்ப இங்க வளர்க்கணும்னா கீழே வளர்க்கணும், இல்லை இங்க கிராஸ் அடிக்கும், இந்த பட்டி முறுக்கும், இந்த இடத்துல வளர்த்தா. அப்ப நம்ம இங்க ஆல்ரெடி கிராஸ் இருக்கு பாருங்க, இந்த யோக்கோட வித்து இங்க ஒரு முன்பக்கம் 2.5, இங்க ஒரு 2, இங்க ஒரு 3 அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல தூக்கணும். இந்த யோக்கோட சைடு பக்கத்தை மட்டும் தூக்குனா போதும். ஓகேவா? யோக்கோட சைடு பக்கத்தை தூக்குனீங்கன்னா 1 இன்ச்சு எவ்வளவு கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு தூக்கி, ஆனா ஃப்ரண்ட்ல எதுவுமே கை வைக்காதீங்க, இங்க சென்டர்ல எதுவும் கை வைக்காதீங்க, சென்டர்ல இருந்து அப்படியே தூக்கிங்க. ஏன்னா இந்த உயரத்துக்கு நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய காணொலி நம்ம போட்டிருக்கோம். நீங்க கேட்டது ஒரு வகையில் நல்லதுதான், நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி வைங்க, ஃபிட்டிங் எதுவுமே மாறாம அளவு ஆனால் சரியா இருக்கும், உயரமும் வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? வேற அடுத்த கேள்விமா. 6th கொஸ்டினா 38 இன்ச் பிளவுஸ்க்கு ஷோல்டர் வலியாமல் இருக்க எவ்வளவு இன்ச் வைப்பது பிரதர்னு கேட்டிருக்காங்க. 38 இன்ச் பிளவுஸுக்கு ஷோல்டர் ஷோல்டர் வலியாம இருக்கிறதுக்கு எவ்வளவு வைக்கணும் ஷோல்டரு? ஆமா, இப்ப எல்லாரும் இதே நிறைய பேர் இது பேர் கேக்குறீங்க. இப்ப பரவாயில்ல, நீங்க எவ்வளவு பேர் கேட்டாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா அப்ப இன்னமும் இந்த முறையை கையாண்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்றாங்க, இந்த முறையில கட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்க மூலமா நிறைய பேருக்கு தெரியும். அப்படியாவது அவங்க உணர்வாங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு புத்தி வரும். அந்த சொல்லித்தரவங்களுக்கும் கொஞ்சமாவது புத்தி வந்து நல்லா சொல்லித்தரணும், இந்த மாதிரி முறை எல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க மேம்படுத்தணும்ல. தெரியாத வரைக்கும் அவங்க தெரியாது. இப்ப நம்ம மூலமாவது அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய தெரிஞ்சு மாத்திட்டே வரோம். நமக்கு தெரிய வர விஷயங்கள் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப நிறைய பேர் ஆனா தெரிஞ்சும் இன்னும் அதை பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. பரவாயில்ல, உங்க மூலமா இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு சேரட்டும். இப்ப நம்ம ஷோல்டருக்கு எவ்வளவு வைக்கணும் இந்த கணக்கு 38 இன்ச்சு பாடி, 38 இன்ச்சு பாடின்னு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதுல இன்னும் அந்த ஷோல்டருக்கான கணக்குக்கு என்னென்ன தேவை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி கட்டிங் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, இப்பதான் நீங்க புது வாங்கினாரா இருந்தா கூட இப்பதான் நீங்க பார்த்துட்டு வரீங்க அப்படின்னாலும் நம்ம சொல்ற உங்க மூலமா மற்றவங்களுக்கு புதுசா பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி மற்ற சொல்லித்தரவங்களுக்கும் இது ஒரு விஷயமா இருக்கட்டும். என்னன்னா இப்ப நம்ம ஷோல்டரோட அளவு 2.5 வச்சுக்கலாம், 2 கழுத்து அகலம் இவ்வளவு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலயே நம்ம போகவே கூடாது. அது மாதிரி போகவே கூடாது. அப்படின்னா ஷோல்டர் வந்து ஒண்ணு வலியும், இல்லைன்னா இழுத்துட்டு மேல ஏறும், ஒரு கணக்கே இருக்காது. ஓகேவா? ஆனா நம்ம அதை அடுத்த முறை என்ன செஞ்சோம், இவங்களுக்கு எப்படி இதே மாதிரி எல்லாருக்கும் வைக்கலாமா, அப்படின்னா இப்ப ஒரு உடம்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே வைக்கலாமா, அப்ப மாறுபடுமே, சின்ன அளவு பெரிய அளவுலாம் வருமே, அப்ப எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப வந்து 38 இன்ச்சு பாடியா, அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்ப இவங்களோட நெக் அளவு என்ன, இவங்க நெக் ஆள் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு கேட்டிருக்காங்க, பேக் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எவ்வளவு கேட்டாங்கன்னா அந்த மேல் பாடி அளவு 38 வந்து அப்படியே வைக்கணுமா இல்ல பிளஸ் மைனஸ் பண்ணணுமா, அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது இவங்களுடைய ஆம்புல் அளவு என்ன, ஷோல்டர் அளவு என்ன, அதாவது முழு ஷோல்டர் என்ன, நெக்கோட ஆழம் என்ன. முழு ஷோல்டர் அளவு எடுத்துட்டு அந்த முழு ஷோல்டர் அளவுல இருந்து நெக்கோட ஆழத்துல 2 இருக்கு. நெக் வந்து பேக் நெக் இருக்கு, ஃப்ரண்ட் நெக் இருக்கு. எது ஆழமா இருக்கு, எது மேல இருக்கு, எது மேல இருக்கோ அந்த நெக்கோடைய அளவுல பாதிய இந்த எடுத்த முழு ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? எந்த நெக்கு நம்ம முழு ஷோல்டர் எடுத்துட்டோமோ எது மேல இருக்கோ அதுல பாதி. இப்ப முன் நெக்கு வந்து ஒரு 6 இருக்கு, இதுல 7 இருக்குன்னு வச்சுங்களேன். பேக் நெக் வந்து ஒரு 9 இருக்கு. ஓகேவா? அப்போ முன் நெக்கு தான் மேல இருக்கு. அப்ப அதுல வந்து 7 இருக்குன்னா அதுல பாதி எவ்வளவு, 3.5. ஓகேவா? அந்த 3.5 இன்ச்சை வந்து எடுத்த முழு ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணணும். அதுல மைனஸ் பண்ணிட்டு அது வந்து 36 இன்ச்சு 44 இன்ச்சு பாடியா இருக்கணும். நீங்க 38 இன்ச்சு தான் கேட்டிருக்கீங்க, கரெக்ட். அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கணக்கீடு, பொதுவான 19 கணக்கீடு அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. இதுவே ஓகே. இதுக்கப்புறம் ஆம்பூர் அளவும் இந்த ஷோல்டர் அளவும் எப்படியான இதுல இருக்குன்னு பார்க்கணும். எப்படின்னா இப்ப வந்து மேல்படி அளவு 38, அது 2ஆ பிரிச்சோம்னா எவ்வளவு, 19. 19ல இருந்து 2 இன்ச்சு குறைஞ்சா எவ்வளவு ஆம்பூர் அளவு வரணும், அது கணக்கு. இது வந்து ஒரு பொதுவான கணக்கு. ஓகேவா? 19ல இருந்து 2 இன்ச்சு குறைவா 17 இன்ச்சு வரணும். இப்ப 17 17 வரும், 18 வரும், 16 வரும். நம்ம பார்த்திருக்கோம், கண் கூட பார்த்திருக்கோம். 17 வந்ததே இல்லை. சரி, எவ்வளவு வருதுன்றது நம்ம கணக்குல வச்சுக்கிறோம். அதுல இருந்து 2 இன்ச்சு ஷோல்டர் குறையணும். இந்த ஆம்கோல்ல இருந்து 17 வந்துருச்சா, அடுத்த ஷோல்டர் வந்து 15 இருக்கணும். ஆனா 15ன்றது 14 வரலாம், 15 வரலாம், 16 வரலாம், 16 வரலாம். அவங்க உடல் அமைப்பு, அவங்களுடைய ஷோல்டருடைய விரிஞ்ச தன்மை அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகேவா? ஆனா நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அதுலதான் நம்ம மைனஸ் பண்ணுவோம்.
இப்போ 15 எடுத்துட்டோம்னா அதில் மைனஸ் பண்ணுவோம், 15 எடுத்தா அதில் மைனஸ் பண்ணுவோம், 16னா அதில் மைனஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? இந்த கணக்கீடுகளுக்கெல்லாம் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த 38 44க்கு போட்டிருக்க கணக்கு போட்டுட்டு பிளஸ் நம்ம கூடுதலா அதுல வந்து சிறப்பு கவனம் எடுக்கணுமா, கூடுதல் கணக்கெடு போடணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதுலதான் சோல்டரை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி சோல்டர் எவ்வளவு கேட்டிருப்பாங்க, சின்ன சோல்டர்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், மைனஸ் பண்ணது போக மீதிய அதுல இப்ப இருக்கிற மைனஸ் பண்ண ரெடி சோல்டர்னு சொல்லுவோம். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெடி சோல்டர், அந்த ரெடி சோல்டர்ல கழுத்து அகலத்தை கொண்டு வருவோம். அதுல இருந்து பாதிய கழுத்து அகலமா வச்சு அவங்க க்ளோஸா கேட்டுக்கிறாங்களா இல்ல கொஞ்சம் விரிஞ்சு கேட்கறாங்களான்னு பார்ப்போம். கொஞ்சம் ப்ராடா கேட்கறாங்களான்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல பாதியில இருந்து பிளஸ் ஒரு அரைஞ்சு மட்டும் நம்மளே ஆட் பண்ணுவோம். ஏன்னா பாதினா கொஞ்சம் கழுத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்காங்க, க்ளோஸா நம்ம இருக்கும், எல்லாருமே வந்து விரும்பி கொஞ்சம் அகலமா கொண்டு விரும்புறாங்க. அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுல அரைஞ்சு கூட வைப்போம். அந்த ரெடி சோல்டர்ல இருந்து பாதியில அரைஞ்சு கூட வைப்போம். ரெடி சோல்டர் 12ன்னா அதுல பாதி 6 6.5 வைப்போம். ஓகேவா? ரெடி சோல்டர் 11ன்னா அதுல பாதி 5.25, அதுல ஒரு அரைஞ்சு கூட வச்சு 6.25 அப்படி வைப்போம். இப்ப அவங்க இந்த ஸ்மால் சோல்டர் சின்ன சோல்டர் இருக்குல்ல அதை குறிப்பிட்டு எனக்கு இந்த சைஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப கழுத்து அகலம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம், உள்வாங்கிட்டு அப்ப கழுத்து அகலத்தை அதிகப்படுத்துறோம். அது 1-1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம அதிகப்படுத்தலாம். அதுக்கு மேல போகும்போது சைட்ல இருந்து அதிகப்படுத்திக்கணும். இவ்வளவுதான். இப்படி எல்லாம் பண்ணா மட்டும்தான் அந்த சோல்டர் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இந்த பேக் நெக், இப்ப வந்து ஃப்ரண்ட் நெக் பத்தி நான் சொல்லிட்டேன். பேக் நெக் ரொம்ப ஆழமா இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. பேக் நெக் வந்து இப்போ 10 இன்ச்சு கேட்கறாங்க, ஃப்ரண்ட் நெக் 7 தான் இருக்கு. ஓகேவா? பேக் நெக் 10 இன்ச்சுனா 9 இன்ச்சுக்கு தாண்டும் பொழுது லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 9 இன்ச்சு 8ல இருந்து 9 இன்ச்சு வரைக்கும் லூஸ் கொடுக்காது, கரெக்டா ஃபிட்டிங் இருக்கும். மேல ஏறும்போது டைட் ஆகும். எப்படி 8க்கு மேல போனா 7 6 போது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப லூஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, ப்ரெஸ் பண்ணணும் எடுத்த அளவுல இருந்து. அதே 8ல இருந்து 9 இன்ச்சு இருந்தா ப்ரெஸ் பண்ண வேணாம், அப்படியே வைக்கலாம். 8 இன்ச்சு இருந்து நான் சொல்றது என்னன்னா 36ல இருந்து 44 வரைக்கும் தான். அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ இன்னும் கணக்கு இருக்கு. நான் சொல்றது 36ல இருந்து 44, நீங்க கேட்ட 38 இன்ச்சு பாடிக்கு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப பேக் நெக் வந்து 10 10.5 அப்படிலாம் வருதுன்னா அப்ப 9 இன்ச்சு தாண்டுது. நம்ம 8க்கு எடுக்கப்பட்ட கணக்கு இது. பேக் நெக் 9 வரைக்கும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருக்கோம். அப்ப 9.5 10 10.5 போகும்போது இறங்குது இல்லையா? இப்ப 10.5 3/4 இன்ச்சு இறங்கிருச்சு. ஓகேவா? 3/4 இன்ச்சு 10 போது 1.5 இன்ச்சு இறங்கிருச்சு. அப்ப 1.5 இன்ச்சு இறங்கும் பொழுது 9ல இருந்து 1.5 இன்ச்சு இறங்கும் பொழுது 3/4 இன்ச்சு பாடியை மைனஸ் பண்ணணும். அந்த 3/4 இன்ச்சு பாடியை மைனஸ் பண்றது பேக்ல மட்டும் பண்ணலாமா இல்ல மொத்தமா டோட்டலா பண்ணலாமான்றது அவங்களோட உடல் அமைப்பு பொறுத்து இருக்கு. ஓகேவா? பேக்ல மட்டும் பண்ணலாம், அது கூட இன்னும் சூப்பரா ஃபிட்டிங் உட்காரும். ஏன்னா பேக்ல தான் விரியத்தன்மை இருக்கு, பேக்ல லூஸ் கொடுக்க கூடாது. அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேக்ல மட்டும் பண்ணலாமா இல்ல மொத்தமா பண்ணலாமா. ஆனா பாடி குறைச்சாகணும். மேல் பாடியை 38ல இருந்து 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியே ஆகணும். ஓகேவா? அப்ப 37.25 தான் வச்சு ஆகணும். அதை தான் நம்ம 4 டேட் பண்ணி வைக்கணும். இல்ல பேக்ல மட்டும் மைனஸ் பண்ணணும். இப்படி எல்லாம் வந்து நம்ம பச்சா மட்டும்தான் இப்பெல்லாம் வந்து கணக்கில் போட்டா மட்டும்தான் சோடு வலியாம உட்காரும். சரியா? அதுக்கு மேல சோடு வலிஞ்சா இன்னும் கூடுதல் சிறப்பு கவனம்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எதனாலனா அதையும் சொல்லிடுறேன். அது வந்து பேக் டாட் நம்ம வந்து அதிகமா கொடுக்குறோம். ஒரு மெலிசா பிடிக்கும் போது ஒண்ணும் தெரியாது, 4 இன்ச்சு பிடிக்கும் போது அதோட ஒரு ஓகே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது இங்க 2 இன்ச்சு டாட் இந்த டாட் 3/4 பிடிக்கும் போது இங்க அழுத்தம் கொடுத்த உடனே இந்த சோடு திறக்கும். ஓகேவா? இந்த சோடு திறந்து இங்க இறங்கி லூஸ் வரும். அதனால நம்ம இங்கெல்லாம் லூஸ் எல்லாம் சரி பண்றதுலாம் போட்டிருக்கோம். அப்ப இங்க இறங்குறத லூஸா இங்க இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ண தேவை இருக்கு. ஓகேவா? இந்த இடுப்பளவு டாட் அதிகமா பிடிக்கும் பொழுது இன்னும் சோடு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இவ்வளவு கணக்கு போட்டோம் சோடு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த இடத்துல இந்த டாட்டோடைய அளவுல பாதிய திரும்ப சோடுல மைனஸ் சிறப்பு கவனம் எடுத்து மைனஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் பண்ணும்பொழுது இந்த ஆமோட அளவை வந்து எதுவுமே கை வைக்கக்கூடாது. இந்த சோல்டர் மட்டும்தான் நகர்த்துமே தவிர இந்த வித்தோட அளவு இங்க பாடி ஆம்புல வந்து எல் மார்க் போட்டோம்ல, இந்த கீழே இருக்கிற கீழே ஆம்புல இருக்குல்ல அதை வந்து எதுவுமே மாற்றக்கூடாது. எல் மார்க் போடும் பொழுது இது கை வச்சிடக்கூடாது. இங்க மட்டும் தான் அப்படி நகர்த்தணும். அப்ப நகர்த்தணும்னா அப்படியே இங்க நகர்த்தினா ஸ்மால் சோல்டர் சின்னதா இந்த சின்ன சோல்டர் இருக்குல்ல அது குறைஞ்சிடும். அப்ப அது குறையாத மாதிரி இங்க வளர்ப்போம். இங்க வளர்த்த உடனே அப்படியே அதோட மார்க் வந்து டோட்டலா அப்படியே 4/4 இன்ச்சு மாறும். இந்த கீழே 1/2 இன்ச்சு பிடிக்கும் பொழுது 4/4 இன்ச்சு அப்படியே எவ்வளவு நம்ம பிடிக்கிறோமோ அது இந்த மாதிரி மாற்றி அந்த கிராஸ் போட்டு இப்படி உள்ள வந்த உடனே என்ன உடனே திரும்ப திறக்கும் பொழுது அது வந்து நிமிரும் பொழுது மேல தூக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க சோடு கிட்ட இங்க ஒரு 4 இன்ச்சு இந்த என்ன நம்ம பண்ணமோ அதுல பாதிய இங்க கிராஸ் எடுப்போம். கிராஸ் எடுத்து அப்படி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த சோடு ப்ராப்ளமே வராது. அந்த கொஞ்சமா வந்து சோடு ப்ராப்ளம் கூட வராது. இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த சோடுக்காக. இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சோடு ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு இந்த டாட் பாயிண்ட் அந்த நிப்பிள் பாயிண்ட் நேரம் நோக்கி எப்படி வரணும், அந்த கப்சியை போட கணம் எப்படி, அதுல இருந்து வெயிட் அழுத்தம் கொடுக்குது எப்படி, அப்புறம் தைக்கும் பொழுது எப்படி, இன்னும் நிறைய சோடு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோடுக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து சோடுனால வர பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீங்க பொதுவா சோடு அளவு எவ்வளவு வைக்கணும், 38 இன்ச்சு பாடிக்கு எவ்வளவு வைக்கணும் அப்படின்ற ஒரே கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? 38 இன்ச்சு பாடிக்கு இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றவங்க
அது மாதிரி சொன்னா நீங்க அது மாதிரி கேட்டுதான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர் வருது. அந்த மாதிரி சொல்லி கொடுக்க கூடாது, அது வந்து முறை இல்லை. இவ்வளவு விஷயத்தை கவனிச்சுதான் நம்ம வந்து கட்டிங்குள்ள போகணும். ஓகேவா? மொத்தம் பொதுவா நம்ம வந்து வெட்டணும்னா நிறைய ப்ராப்ளங்கள் வரும், நீங்க மேம்படவே முடியாது. ஓகே, வேற அடுத்த கேள்விமா? 7th கொஸ்டினா, அண்ணா சுடி பெல்ட் கால்குலேஷன் சொல்லி கொடுங்க. சுடிதாரோடைய பெல்ட் கால்குலேஷன். ஆமா, சுடிதாரோடைய பெல்ட் கால்குலேஷன் வந்து எப்படின்னா, நீங்க வந்து இப்போ அளவு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அளவுல இருக்கிறத அப்படியே செஞ்சிருவோம். அளவு பாட்டம் கொடுத்துட்டாங்கன்னா இப்ப நம்ம அளவு எடுக்கிறோம். அப்ப உடம்புல இருந்து அளவு எடுத்திருக்கோம்னா நம்ம வந்து பேண்ட்டுக்கு அளவு எடுக்கிறது பாத்தீங்கன்னா 2 அளவு தான், உயரம், கால் சுற்றளவு. ஓகேவா? அவங்களோட காலோட அமைப்பு பார்ப்போம், காலை பார்ப்போம், அவங்கள நம்ம அப்படியே கண் பார்வையில பார்த்துட்டு நம்ம வச்சிருவோம். ஓகேவா? அடுத்து ஃபுல் உயரத்தை அவங்க இடுப்புல எங்க கட்டுவாங்கன்னு கையில அவங்க கையில டேப் கொடுத்துருவோம். அவங்க கரெக்டா எங்க நீங்க கட்டுவீங்களோ அந்த இடத்துல வைங்க. ஏன்னா சில பேர் தூக்கி கட்டுவாங்க, சில பேர் இறக்கி கட்டுவாங்க. அப்ப அந்த இடத்துல கரெக்டா நம்ம வைக்க சொல்லி உயரம் ஃபுல்லா எடுத்துருவோம். இவ்வளவுதான், இந்த 2 அளவு தான். ஆனா டாப்புக்கு எடுப்போம் பாத்தீங்களா, அதுல இருந்து தான் நம்ம மீதி ஒரு 3 அளவு கால்குலேஷன் பண்ணுவோம். நீங்க பெல்ட்னு கேட்டிருக்கீங்க, அந்த பெல்ட்ல மட்டும்தான் பெல்ட்டோட அளவு, அதுல அடிங்காலோட அளவு இருக்கு, அடிங்கால் ரவுண்ட் அளவு அந்த பெல்ட்ல வரும், பெல்ட்டோட அகலமும் வரும், பெல்ட்டோட லென்த் வரும். இது 3மே அதுல பெல்ட்ல கணக்கு இருக்கு. ஓகேவா? நான் அது மூலமே உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து 40 இன்ச்சு வந்து உயரம் எடுத்திருக்கோம் அவங்களுக்கு, அதாவது பேண்டோட உயரம் 40 இன்ச்சு, அது அப்படியே நிக்கட்டும். இப்ப டாப்போட உயரம் 40 இன்ச்சோ இல்ல எவ்வளவு எடுக்கிறோம் அது வேற, அது அவங்க லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்ப இந்த சீட்டு சுற்றளவு இருக்கு பாத்தீங்களா, சீட்டு கிட்ட எடுக்கிற சுற்றளவு, சைடு ஓப்பன் கீழே, சைடு ஓப்பன் கிட்ட அந்த சீட்டோடைய பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த நல்ல தூக்குன மாதிரி இருக்கிற இடத்துல கரெக்டா ரவுண்டு, சீட் ரவுண்டுன்னு எடுப்போம். அந்த இடத்துல எடுக்கிற அளவு இப்போ வந்து 40 இல்ல 36 38 வருதுன்னா அதுல இருந்து எவ்வளவு வந்து பிளஸ் பண்றோம். எப்படின்னா பட்டேலா பேண்டா, நார்மல் பேண்டா, கேதரிங் பேண்டா. இப்ப நார்மல் பேண்ட் அப்படின்னா 4 இன்ச்சு, அது பட்டேலா பேண்ட் கேதரிங் பேண்ட்னா 4 இன்ச்சு, நார்மல் பேண்ட்னா 6 இன்ச்சு. சீட் எடுத்த அளவுல இருந்து 6 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கோங்க. அது பெல்ட்டோட அகலத்துக்கான கணக்கு பேண்ட்டுக்கு. ஓகேவா? அதே லென்த் வரும்போது பேண்டோட உயரம் 40 இன்ச்சுனா 7 இன்ச்சு லென்த் வச்சுக்கலாம். இந்த பெல்ட்டோட லென்த், நாடாப்பட்டியோட உயரம் இருக்கு இல்லையா, இது பாருங்க நாடாப்பட்டியோட உயரம். அப்படியே லைட் அந்த கேமரா திருப்பி காரணமா, இது பாருங்க இந்த நாடாப்பட்டி இருக்கு இல்லையா, இது வந்து இது அகலம், இதுதான் உயரம். நான் இதை வந்து இந்த பேண்ட்டுக்கு வர்றதை இந்த திருப்பி போட்டுருக்கேன். இதை திருப்பினா இங்க பேண்ட்டுக்கு அட்டாச் ஆயிடும். ஓகேவா? இதை நான் திருப்பி வச்சு மார்க் காமிச்சிருக்கேன். இது உயரம், இது 7 இன்ச்சு, இது பட்டி மடிக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த பாட்டத்தை இதை வந்து இப்ப திருப்பி இருந்தா எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. இதுதான் அகலம், இந்த வகையில் அகலம். இதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தேன், சீட் அளவை விட இந்த சீட் சுற்றளவு இருக்குது இல்லையா, அந்த சீட் அளவை விட 6 இன்ச்சு, நார்மல் பேண்ட்னா 6 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு கூட வச்சா இப்ப சீட் அளவு வந்து 36 இருக்கு அப்படின்னா 42, 40 இருந்தா 46, 46 இன்ச்சு. இதை நீங்க 4ஆ மடிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? 46 இன்ச்சு 4ஆ போல்ட் பண்ணிக்கணும். இந்த ஹைட் வந்து 7 இன்ச்சு, 40 இன்ச்சுக்கு. இப்ப அதை விட கூடுதலா வரும் பொழுதோ அந்த 40 இன்ச்சுல இருந்து 2 இன்ச்சு கூடுதலா வருது, 4 இன்ச்சு 44 இன்ச்சு வந்துருது உயரம். அப்படின்னா அந்த பெல்ட்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். 1 இன்ச்சு கூடும்போது 42 இன்ச்சு வரும்பொழுது 7 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? 44 வரும்போது 8 வச்சுக்கலாம். பட்டியோட ஹைட். ஆனா இப்ப சீட்டோட சுற்றளவு அப்படியே இருக்கும், என்ன அளவு இருக்கோ அதுல இருந்து பிளஸ் வச்சுக்கலாம். ஆனா இந்த ஹைட் மட்டும் உயரம் குறையும் பொழுதும் கூடும் பொழுதும் இந்த 40 நான் சொன்ன கணக்கு பொதுவான கணக்குல 7 இன்ச்சு. இப்ப இது குறையும் பொழுது 36 தான் வருது அப்படின்னா நீங்க அதுல ஒரு 4 இன்ச்சுனா 6 இன்ச்சு வச்சா போதும். 36 இன்ச்சு ஹைட்டுக்கு பேண்டோட ஹைட்டு. அப்ப அந்த நாடாப்பட்டியோட ஹைட்டு 36 இன்ச்சு வச்சா போதும். ஓகேவா? மீதி பாகம் வந்து நமக்கு வந்து 30 இன்ச்சு கீழே வரும். இதுதான் பெல்ட்டோடைய கணக்கு. ஓகேவா? இப்ப இந்த அடிங்கால் ரவுண்ட் இருக்குல்ல, அடிங்கால் ரவுண்ட் வந்து அந்த நாடாப்பட்டியோட சேர்ந்தது அடிங்கால் ரவுண்டு. அது நம்ம வந்து அடிங்கால் ரவுண்டுக்கு தனி கணக்கு நம்ம போட்டிருக்கோம். அதை நான் தனியா எழுதி உங்களுக்கு அந்த வீடியோ முடிஞ்சா நான் ஷேர் பண்றேன். அடிங்கால் ரவுண்டு பேண்டோட கணக்கீடு அப்படின்னு நீங்க தேடி பார்த்தாலும் நம்ம சேனல்லே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நாடாப்பட்டுக்கும் கணக்கு போட்டிருப்போம், அடிங்கால் ரவுண்டோட கணக்கும் போட்டிருப்போம். ஓகேவா? அதுக்கு எவ்வளவு வைக்கணும், உடம்பு ஹைட்டா, சில பேர் பாத்தீங்கன்னா ஹைட்டா இருப்பாங்க ஆனா ஒல்லியா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நார்மல் ஹைட் இருப்பாங்க ஆனா நல்லா பாடியா இருப்பாங்க, நல்லா பருமனா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி வரும்பொழுது இந்த சீட்டோட அந்த அக்ரா இது கீழே வருது இல்லையா, நம்ம வந்து அந்த அடிங்கால் ரவுண்டுன்னு சொல்லுவோம், ஸ்கிராட்ச் ரவுண்டுன்னு சொல்லுவோம், ஸ்கிராட்ச் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ஹைட் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தடுமாறுவாங்க. ஏன்னா அந்த ஹைட் வந்து நம்ம முன்ன பின்ன வச்சுட்டோம்னா அவங்களால உட்கார முடியாது, எதிர்க்க முடியாது. அதிகமா வச்சாலும் கஷ்டம், கம்மியா வச்சாலும் கஷ்டம். அப்ப அவங்களால காலை எடுத்து வச்சு ஃப்ரீயா நடந்து போக முடியாது, உட்காரும் போது நம்ம பிடிச்சு கிழிஞ்சிடும். அப்ப நம்ம அதை எவ்வளவு வைக்கணும், சரியா அந்த இடத்துல எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அதுக்கு தனி காலையா போட்டிருக்கோம், வேணாலும் அதுக்கு தனி காலையா நம்ம திரும்ப கூட பதிவு பண்ணுவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி பெல்ட்டை பத்தி கேட்டீங்க, நம்ம பெல்ட் பத்தி சொல்லிட்டோம். இந்த அடிங்கால் ரவுண்டும் நம்ம முக்கியமானது, அதுக்காக சொல்றேன். அடிங்கால் ரவுண்டு எவ்வளவோ 15 16னா அந்த மேல 7 இன்ச்சு நாடாப்பட்டி போக மீதி கீழே வரும், அது நீங்க கணக்குல எடுத்துக்கங்க. ஓகேவா? ரைட். வேற அடுத்த கேள்விமா? 8th கொஸ்டினா, 42 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 42 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங். ஆமா.
நம்ம 42 பிளஸ் 32 இன்ச்சு 40 இன்ச்சு 40 இந்த மாதிரி நம்ம போடுறது இல்லை. அது ஏற்கனவே நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு 42 இன்ச்சு ப்ளவுஸோட அளவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 42ன்றது மேல்படியை சொல்றீங்களா இல்லை நடுப்படியை சொல்றீங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா மேல்படி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் கணக்கு எடுக்கிறது. இப்போ 42 இன்ச்சுன்றது மேல்படியோட அளவு. இப்போ உங்களுடைய கை ஆம்கோல் அளவு என்ன, நடுப்படியோட அளவு என்ன, இடுப்போட அளவு என்ன, நிப்பிள் பாயிண்ட் ரைட் என்ன, சோடு அளவு என்ன, இது எல்லாமே தெரியாம நம்ம வந்து கட்டிங் எப்படி பண்ண முடியும்? 42 இன்ச்சு பாடியில கட்டிங்னு சொல்லி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்படியே வந்து நாட்டு அந்த மாதிரி உங்களை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து திரும்ப திரும்ப நீங்க கேட்கறதுக்கெல்லாம் போடுவாங்க. நீங்க நம்ம நம்பி கேட்குறீங்கன்னா நான் சரியான பதில் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அவங்கள மாதிரி நானும் வந்து நம்ம வியூவர்ஸ் வந்தா போதும், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா போதும், அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பதில் கொடுத்துருவோம், அவங்க சந்தோஷப்படுற மாதிரி பதில் கொடுத்துருவோம், நம்ம கட்டிங் நம்மளும் போட்டு காட்டுவோம் அப்படின்னு நம்ம பண்றதே கிடையாது. நம்ம தொழிலை வந்து நல்லா சுத்தமா நல்லா பண்ணணும், மேம்படுத்தணும். நம்ம தொழில வர்றவங்க நம்ம தாகத்தோட பாக்குறாங்க, அவங்களுக்கு தெளிவான விஷயத்த கொடுக்கணும். அந்த தாகத்துக்கான விஷயத்துக்கான இதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் அவங்களுக்கான பலன் கிடைக்கும். அதை நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாமே அவ்வளவு விஷயத்தோட பாக்குறாங்க. நீங்களும் அப்படிதான் கேட்குறீங்க. உங்களோட ஆர்வம் எனக்கு தெரியுது. 42 இருந்துச்சுன்னா நம்ம போட்டு காய்ச்சா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களோட ஆர்வம் அளவு என்ன? இப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு உங்க மூலமா இப்ப என்ன எத்தனை கேள்விமா இருக்கு? இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. ஒரே ஒரு கேள்வி இருக்கா? இப்ப இவங்க இந்த கேள்விக்கு வந்து நம்ம கடைசியா அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போர்ட்ல நான் ஒரு கணக்கில் போட்டு உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இப்ப அடுத்த கேள்வி பார்த்துட்டு அப்படியே வரேன். அடுத்த கேள்வி என்னமா? 9th क्वेश्चन ब्लाउஸ் மெஷர்மென்ட் சார்ட் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ப்ளவுஸ் மெஷர்மென்ட் சார்ட் இதுக்கு இதே கணக்கு தான். ஆமா. ப்ளவுஸ் மெஷர்மென்ட் சார்ட்னாலே நிறைய சார்ட் வாங்கி ஏமாறாதீங்க. நம்மளே சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து 36 இன்ச்சு பாடி கட்டிங் வச்சிருக்கோம். 40 அதுல வேற ஒரு ப்ரோ எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸானவர். அவர் சொன்னாரு, பாவம் நீங்க வந்து ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, கட்டிங் பண்றதுக்கு சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு சிரமத்தை போக்குறதுக்காகவே நான் வந்து கட்டிங் நம்ம வந்து வெட்டியே வச்சிருக்கோம். 36 இன்ச்சு பாடிக்கான பேட்டர்ன் வச்சிருக்கோம், 40 இன்ச்சுக்கு பேட்டர்ன் வச்சிருக்கோம், 38 இன்ச்சுக்கு பேட்டர்ன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம், அதுக்கு ஒரு பதிவு தொகையை கொடுத்து தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க உங்களை உருவாக்குறாரு பாருங்க, எவ்வளவு அழகா உருவாக்குறாங்க பாருங்க. நீங்க இப்படியே வந்தீங்கன்னா நல்லா மேம்பட்டு வந்துருவீங்க. கரெக்டா? நீங்க நல்ல துறையில நம்ம தையல் துறையில நல்லா மேம்பட்டு வந்துடலாம். நல்ல 4 பேர் தச்சு கொடுக்கலாம். அந்த பேட்டர்ன் வச்சு தச்சு கொடுங்க. எப்படி வருதுன்னு ரிசல்ட் நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? 36 இன்ச்சு ப்ளவுஸுக்கு என்ன அளவு வச்சு நீங்க அவங்க வெட்டியிருப்பாங்களோ அதை வாங்கி எல்லாருக்கும் 36 இன்ச்சு அளவுல தச்சு கொடுத்து பாருங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இனிமே அதுக்கப்புறம் இந்த தொழில செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்றத நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க, நம்ம தொழிலை விட்டு நான் போயிடலான்னு இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு வந்து திட்டுறாங்க கஸ்டமரு, இப்படிலாம் சொல்றாங்க, ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம தயாரிப்பதை விட போறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதனால எல்லாம் பேக்கர் வாங்கி அவங்க வீட்டுக்காரர் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாரு, அந்த பேக்கர் வாங்க வேணாம்னு நான் சொன்னேன் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த பேக்கர் மூலமா எவ்வளவு தூரம் வந்து அதுல பலனே. அது ரெடிமேட் ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு ஓகே, நீங்க ரெடிமேட் ப்ளவுஸ் தைச்சு வைக்கிறீங்கன்னா ஓகே. உங்களுக்கு ஒரு ப்ளவுஸோ இல்ல கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸோ தைக்கிறதா இருந்தா இந்த பேட்டர்னா இருக்கட்டும், இந்த பாடி ப்ளவுஸை விட்டு இந்த மேல்பாடியை மட்டும் வச்சு பண்றதா இருக்கட்டும், அது சாத்தியமே கிடையாது, சரி கிடையாது. நம்ம தொழிலுக்கு நம்மளே வந்து துரோகம் பண்ற மாதிரி இது. நம்ம தொழிலையே நம்மளே நலிவடைய வைக்கிறோம், ரொம்ப கீழே போக வைக்கிறோம். நம்ம தொழில மேம்படுறதுக்கான வழி இல்லை இது. ஓகேவா? அதனால இப்ப நம்ம அது இப்ப அந்த பேட்டர்ன் நம்ம பண்றது இல்ல. பேட்டர்ன் எதுக்கு சாத்தியப்படுமோ அதுதான் பண்ணணும் பேட்டர்ன். சரியா? இப்ப நான் கூட பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். எதுக்கு பேட்டர்ன் சொல்லியிருக்கேன் எதுக்கு தெரியுமா? பைப்பிங் நைட்டிக்கு போட்டிருக்கேன். அது பேட்டர்ன் இல்லாம செய்ய முடியாது. அந்த நைட்டியை வந்து பேட்டர்ன் இல்லாம கட் பண்ண முடியாது. அது பேட்டர்ன் எடுத்து தான் கட் பண்ண முடியும். இப்ப எப்படி வந்து கட்டோரி ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் வச்சு கட் பண்ண முடியும், பேட்டர்ன் வச்சு தான் நம்ம கட் பண்ண முடியும் ஃப்ரண்ட். அதே மாதிரி பிரின்சஸ் கட் கிராஸ் கட்டிங் இருந்தா பேட்டர்ன் வச்சு தான் கட் பண்ண முடியும். பிரின்சஸ் கட்டே பேட்டர்ன் வச்சு தான் கட் பண்ண முடியும். அதை நம்ம பேட்டர்ன் இல்லாம அதை நம்ம செஞ்சிருக்கோம். நான் அது ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு பேட்டர்ன் இல்லாம பர்ஃபெக்ட்டா வர மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு செஞ்சிருக்கோம். அது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் மட்டும் தான் சாத்தியப்படும். கிராஸ் கட்டிங் இருந்தா பேட்டர்ன் எடுத்தே ஆகும். அப்ப ஒரு எதுக்கு பேட்டர்ன் தேவையோ அதுக்கு தான் பேட்டர்ன் வைக்கணும். அதுவும் அந்த பிளவுஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு தான் செட் ஆகும், எல்லாருக்கும் செட் ஆகாது. ஓகேவா? ரெடிமேடா இருந்தா அதோட பேட்டர்ன் வேற. ரெடிமேட்ல நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்க, 36 இன்ச்சு இப்படிதான் இருக்குன்னு ஒரு கற்பனை அளவு, பொதுவான அளவு. சரியா? இந்த பொதுவான அளவுன்றது வேற, உங்களுக்கு தைக்க போற அளவு, ஒரு கஸ்டமர் தைக்க போறதுன்றது வேற. அப்ப அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா? ஏன்னா அவங்க ஏதாவது கத்துக்கணும், ஆர்வமா கத்துக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு ஆர்வத்தோட இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் இப்படி சொல்லி கொடுத்து அவங்கள மூளையை மருந்துகளுக்கு வச்சுட்டு இதுதான் வேற கூட இதுதான் கரெக்ட், இந்த பேட்டர்ன் மூலமா செஞ்சுக்கிறோம், இதெல்லாம் அரைஞ்சு கூட வச்சுக்கிறோம், அரைஞ்சு குறையா வச்சுக்கிறோம், இப்படியே பண்ணிட்டு வராங்க. ஓகேவா? அதனால இந்த மாதிரி முறைகளை வந்து நீங்க யாருமே அதை ஃபாலோ பண்ணாதீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பொதுவான கணக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதுல பாத்துட்டு 36 இன்ச்சு 40 இன்ச்சு இந்த ரெண்டுக்குமே போடுவோம். 36 40 44 இந்த 3 அளவுக்குமே நம்ம போடுவோம். அந்த கணக்குல நம்ம போட்டு பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம பேசுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து இந்த போர்டில் வந்து அளவுகள் எழுதியிருக்கேன் பாருங்க. 36 38 40 42 44. சரியா?
இப்போ வந்து 1 2 3 4 5 அளவு, இதில் 10 சைஸ் இருக்கு. 36க்கு அப்புறம் 37 இருக்கு, 38க்கு அப்புறம் 39 இருக்கு, 41 இருக்கு, 43 இருக்கு, 44, 10 சைஸ் இதில் இருக்கு. நமக்கு இதில் பெரிய ரெடிமேட் சைஸில் பார்க்கும்போது ரெகுலர் சைஸ்னா 5 சைஸ், இது 38, 36, 38. இப்போ இந்த அளவு தான் நம்ம வந்து இப்போ எழுதி பார்ப்போம். இதுக்கு வந்து என்னென்ன அளவுகள், இப்போ நான் என்னை கட்டிங் போட சொல்றீங்க இல்லையா, நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு காட்டுங்கண்ணா, எனக்கு வந்து பேட்டர்னாக போட்டு கொடுங்க, என்ன இந்த 36 சைஸ் போடுங்க, கட்டிங் போடுங்க, 40 சைஸ் போடுங்கன்னு. இப்போ இதோட அளவுகள் நான் அந்த கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி இந்த அளவுகளை நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நம்ம இதை கட்டிங் போட்டுறா எப்படி வந்து வரும் அப்படிங்கிறது நம்ம அந்த அளவு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப புரிதலாக இருக்கும். இப்போ இந்த 36 சைஸுக்கு இங்கே பாருங்க, 36 இன்ச் சைஸு, இது வந்து மேல் பாடியோட அளவு. ஓகேவா? இப்போ இது கூட ஆம்கோல் அளவு எவ்வளோ வரும், ஷோல்டர் எவ்வளோ வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன், எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. 36, இதில் பாதி எவ்வளவு, 18. 18லேருந்து 2 இன்ச்சு மைனஸ் ஆம்கோல் அளவு 16. ஓகேவா? 14 ஷோல்டர். இது வந்து உடம்புலேருந்து எடுக்கிற அளவு 36, 16, 14. இப்போ இது அளவு வந்து நடுப்படை அளவு 36, 38. இது நடுப்படை அளவு. இடுப்பளவு 36, 32. இடுப்பளவு 32. பாயிண்ட் அளவு, பாயிண்டோட உயரம், பாயிண்டோட உயரம் இருக்குல்ல, அதோட உயரம் அளவு. பாயிண்டோட உயரம் எவ்வளவு, 38. 38னா 40னா 10, 38 அப்படின்போது 36னா 9. இப்போ 38 அப்படின்னா 9.5. ஓகேவா? இந்த பாயிண்ட் அளவு வந்து 9.5. இங்க பக்கத்துல இங்க போடுறேன். 9.5. இது இதோடைய அளவு. இதுதான் மேல் பாடியோட அளவு. நம்ம 36 சைஸு, 36 இன்ச் சைஸுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. 36 இன்ச் சைஸுக்கு நடுப்படை அளவு 38, இடுப்பு அளவு 32, ஆம்கோல் அளவு 16, ஷோல்டர் அளவு 14. இந்த ஆம்கோல் அளவு எப்படி 16 வருது அப்படின்னா, 36 இன்ச்சை 2ஆ பிரிச்சோம்னா 18. 18லேருந்து 2 கம்மி பண்ணணும், 2 இன்ச்சு குறைக்கணும், 16. இதுலேருந்து 2 இன்ச்சு குறையணும், ஷோல்டரு 14. இதுதான் அடுத்தது இடுப்பளவு. 36லேருந்து 4 இன்ச்சு குறையணும், இடுப்பளவு 4 இன்ச்சு குறையும் போது 32. ஓகேவா? இதுதான் நமக்கு அளவு. இந்த 4ஆ பிரிக்கும் பொழுது எவ்வளவு வருதோ அதான் 9, 18, 36, 9 வச்சா 9.5னா 9, 18, 19, 19, 38. பாருங்க, இது வந்து நடுப்பாடியோட அளவுல 4ஆ பிரிச்ச அளவு, பாயிண்டோட உயரம். ஓகேவா? இது அடுத்தது 38க்கு அப்படியே போட்டு வந்துருவோம். 38க்கு பாத்தீங்கன்னா 38. அடுத்தது நடுப்பாடி அளவு பார்க்குங்க, 40. இப்போ இதுக்கு மேல அப்படியே பார்ப்போம். 38 வந்து 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வருது, 38 2ஆ பிரிக்கும் போது 19. 19லேருந்து 2 இன்ச்சு குறைஞ்சா 19லேருந்து 2 இன்ச்சு குறைஞ்சா 17 இன்ச்சு. இங்க 15 இன்ச்சு. ஓகேவா? அடுத்தது இடுப்பளவு 38லேருந்து 4 இன்ச்சு குறையணும். இடுப்பளவு 38னா 34. 34 பாயிண்ட். இந்த பாயிண்டோட உயரம் எவ்வளவு இருக்கு, நடுப்பாடி 40 இருக்கு, 10. ஓகேவா? 10 இன்ச்சு. இப்ப அடுத்தது அப்படி இதுல வந்துருவோமா, 40 இன்ச்சு. 40 இன்ச்சுக்கான அளவு சொல்றேன். 40 இன்ச்சுக்கான அளவு 42 நடுப்பாடி. இடுப்பளவு 36. ஓகேவா? பாயிண்ட் அளவு 10.5. பாயிண்ட் அளவு வந்து 10.5. அடுத்தது ஷோல்டர் அளவு. இங்க ஷோல்டர் அளவு இருக்கு பாருங்க. ஷோல்டர் அளவு பார்க்கலாமா, 40. 40 2ஆ பிரிச்சா 20. 20லேருந்து 2 இன்ச்சு குறைஞ்சா 18. இந்த பாருங்க, அப்படியே ஆம்கோல் அளவு. அடுத்து அப்படியே ஷோல்டர் அளவு 16. ஓகேவா? 16. அடுத்தது 42 இன்ச்சு பாடிக்கு பார்த்துடலாம். நடுப்படி அளவு 44. மேல்பாடி 42, நடுப்படி 44. இடுப்பளவு 38. இடுப்பளவு 38. இதுல இருந்து 4 இன்ச்சு குறையணும். 42ல இருந்து 4 இன்ச்சு குறையணும், 38. இங்க 44 4ஆ பிரிச்சா 11. ஓகேவா? இப்ப ஷோல்டர் அளவு 19 வரும். இங்க அப்படி 16, 17, 18 வருதுல்ல.
19 அப்படியே போட்டுக்கோங்க. 19 14 15 16 வருதா, 17. இது அப்படியே கணக்கு போடுங்க, கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும் நான் சொல்றது. அப்படியே இப்ப 44க்கு வந்துருவோம். 44க்கு அப்புறம் 46 வருது, நடுப்பாடி அளவு 46. பாருங்க இந்த நடுப்பாடி அளவு அப்படி இங்க இருந்து நேரா பாருங்க, நடுப்பாடிக்கு போட்டுக்கோம். 46 38 இதுல மேல்பாடி 4 குறைஞ்சா 40 இடுப்பளவு. நான் கீழ்பாடி வந்து காலியா விட்டுருக்கேன். இந்த கீழ்பாடி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம காலியா விட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்தது 46. இதுல வந்து நம்ம இப்ப 44ல 11 வந்துச்சா, 11 22 44. இது 46. அப்ப 11.5 நிப்பிள் பாயிண்ட் ஹைட் வந்து 11.5. ஓகேவா? அப்படி மேல பாருங்க ஆம்கோல் அளவு 20 18 ஷோல்டர் அளவு. அப்படியே பாருங்க 9.5 10 10.5 11 11.5. எது இந்த பாயிண்ட் அளவு உயரம் பாருங்க அப்படியே போகுதா. இடுப்பு அளவு பாருங்க 32 34 36 38 40 அப்படியே போகுதா. நடுப்படி அளவு பாருங்க 38 40 42 44 46 அப்படியே போகுதா. மேல்படி அளவு 36 38 40 42 44. இந்த மேல்படி அளவு தான். மேல்படி அளவுல எப்படி 2 2 போச்சு, அதே மாதிரி இங்க 2 2 போகுதா பாத்துக்கோங்க. அடுத்தது ஆம்கோல் 16 17 18 19 20. ஏன்னா இதெல்லாம் 4 போடுறது. நல்லா கவனிங்க, இந்த பாகம் எல்லாம் 4 டிவைட் பண்றது, இந்த பாகம் 2 டிவைட் பண்றது. 2 ஆம்கோல் இருக்கு இல்லையா, 2 தானே பண்றோம், அதனால 1 இன்ச்சா போகுது. இதெல்லாம் வந்து 2 இன்ச்சா போகுது. இதை நம்ம 4 டிவைட் பண்றதுனால இதெல்லாம் வந்து பெரிய அளவு, இதெல்லாம் சின்ன அளவுனால 1 இன்ச்சா போகுது. தெரியுதா? அடுத்தது ஷோல்டர் 14 15 16 17 18. ஓகேவா? இப்போ இந்த 36க்கும் இந்த 44 இதுதான் வந்து அளவுகள் முடிஞ்சிச்சு. இப்ப நீ கை உயரம், கை முழங்கை சுற்று, இப்ப அதுவும் நம்ம இதுலயே கணக்கு போடலாம். கை உயரத்தை மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு முழங்கை சுற்றளவு அடிங்கை சுற்றளவு அதிலேயே கணக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த நிப்பிள் பாயிண்டோடைய பிளஸ் இருக்குல்ல, அதுவும் பொதுவாக கணக்கு போடலாம். அதே மாதிரி 36 38க்கு டாட் எவ்வளவு வைக்கலாம், 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அப்படியே அவ்வளவுதான். அது வரைக்கும் போதும். இப்ப அதே மாதிரி கீழே பிடிக்கணுமா 3/4 இன்ச்சு அது மாதிரி வச்சுக்கலாம். 1ல இருந்து 3/4 இருந்து ஆரம்பிச்சு சின்ன அளவு. இப்ப இதுல இருந்து 36 இருந்து 44 வரைக்கும் பாட்டோம். இந்த இதை நீங்க அப்படியே நீங்க கட்டிங் போட்டு பாருங்க. இது அப்படியே நீங்க கட்டிங் போட்டு பாருங்க, யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கெல்லாம் சரியா வரும். இப்ப இந்த மாதிரி இதுதான் இதுக்கு பேரு கட்டிங்க, இதுக்கு பேரு அளவுகளா, அளவா இது? இந்த மாதிரி தான் அளவு வருது. அளவு நீங்க உங்க உடம்பு அளவு எடுத்து பாருங்க. ஒரு 10 பேருக்கு எடுத்து பாருங்க. 10 பேருக்கு வேணாம், 2 பேருக்கு எடுத்து பாருங்க. 2 பேருக்கு மட்டும் எடுங்க. இந்த 36 இன்ச்சு 38 இன்ச்சு சொல்றோம்ல, இந்த மேல்பாடி 36 38 40 இந்த அளவு இருக்காங்கல்ல மேல்பாடி, அவங்களுக்கு இந்த மாதிரியே 44 இந்த வர்ற கணக்குலயே வருதா பார்க்கலாம். இந்த ரெட்ல போட்டுக்கிறதெல்லாம் பாருங்க. இந்த 36 இன்ச்சு பாடிக்காரங்க இந்த மேல்பாடி அளவு 42 இன்ச்சுக்காரங்களுக்கு 44 இன்ச்சுக்காரங்களுக்கு இப்படியே இந்த 36 இன்ச்சுக்காரங்களுக்கு 16 இன்ச்சு ஷோல்டர் வருதா, 14 இன்ச்சு ஆம்பளை வந்து 16 வருதா, ஷோல்டர் 14 வருதா, அதே மாதிரி நடுப்பாடி 38 வருதா, இடுப்பு 32 வருதா, பாயிண்ட் வயா 9 வருதா, இதை பாருங்க. ஓகேவா? அடுத்தது 38 இன்ச்சுக்காரங்களுக்கு 17 இன்ச்சு ஆம்கோல் 15 இன்ச்சு ஷோல்டர் 40 இன்ச்சு நடுபாடி இடுப்பளவு 34 பாயிண்ட் உயரம் 10 வருதான்னு பாருங்க. 40 இன்ச்சு நடுப்பாடி அளவு மேல்பாடி அளவு 40 ஷோல்டர் ஆம்கோல் அளவு 18 ஷோல்டர் அளவு 16. அதே மாதிரி 42 இன்ச்சு நடுப்பாடி 36 இன்ச்சு இடுப்பு 10.5 இன்ச்சு நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு. இது இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வெட்டுறதுக்கு எதுக்குங்க மாஸ்டர், எதுக்குங்க குரு, எதுக்கு தேவை? ஒருத்தர் இருந்தா போதும், ஒருத்தர் சொல்லி கொடுத்தா போதும். அது அப்படியே எதுக்கு ஒவ்வொரு அளவு மாத்தி மாத்தி போட்டு இவ்வளவு குழப்பிட்டு? ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கு, எதுவுமே இல்லை. அப்படியே அழகா பழமா வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். வெட்டி அனுப்பணுமா உங்களுக்கு? இது மாதிரி வெட்ட எனக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க? பரவாயில்ல, நல்ல வருமானமா இருக்கும் போல இருக்க. அழகா நான் பாட்டுக்கு மொத்தமா போட்டு பேட்டர்ல வெட்டி வச்சுட்டே வைங்க. மிஷின் கட்டிங்களா பவுன்ஸ்ல கொடுத்து பிரஸ்ல கொடுத்து பெஞ்சு பஞ்சா வெட்டி வச்சிருவேன். சரியா? எனக்கு வெறும் இல்ல, ஒரு 200 ரூபா நீங்க கொடுத்தா கூட போதும், நல்லா சம்பாதிக்கலாம். 10 ரூபா அட்டைக்கு 200 ரூபா நீங்க கொடுக்க போறீங்க. 10 ரூபா அந்த அட்டையோட மதிப்பு. அதை 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ எவ்வளவுன்னு தெரியல, நீ போன் பண்ணி கேட்டாதான் தெரியும். அவங்க ஒருத்தவங்க வட்டி நம்ம எவ்வளவு பேட்டன் அட்டை விற்கிறேன் பேட்டன் விற்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்து வாங்கி ஏமாந்தீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இந்த பேட்டன் அட்டையை வச்சு எப்படி இந்த அதாவது ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. அது சொல்லுவாங்கல்ல இந்த பழமொழியை, கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லிதான் ஆகணும். இதெல்லாம் இப்ப பழைய பழமொழி ஏதாவது சொல்றியான்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா அது உண்மைதானே, யதார்த்தமான விஷயம் இதுதான். பார்த்துட்டு எனக்கு இந்த கமெண்ட்லயும் சொல்லுங்க, எனக்கு வாட்ஸ்அப்லயும் அனுப்புங்க. எத்தனை பேருக்கு இதனை இருக்கிற அளவு அப்படியே வருது
சரி, இப்படியே போயிட்டு இருந்தா எங்க போவோம்? இது இப்படியே போயிட்டே இருக்குமா? இந்த 44 இன்ச்சு பாருங்க, மேல்படியாக 44, 46 இன்ச்சுக்காரங்க இருக்காங்க, 48 இருக்கு, சரியா, 50 இருக்கு. நான் உடம்பு இப்ப சொல்லியிருக்கேன், அவங்க எவ்வளவு பெரிய அளவா வந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி 36, 34 இருக்கு, 32 இருக்கு, 30 இருக்கு. இப்ப கூட சமீபத்தில் கூட ப்ளவுஸ் வெட்டணும், 30 இருக்கு. அப்ப இந்த இது இருக்குல்ல சோல்டர், அப்படியே குறைஞ்சிட்டே வருமா? இதுல ஒரு இன்ச்சா குறைஞ்சிட்டே வருமா? இதுல அப்படி இன்னும் ஒரு இன்ச்சா கூட்டிகிட்டே வருமா? இந்த 18, 19, 20க்கு மேல வந்து சோல்டர் பாத்திருக்கீங்களா நீங்க? 19 இன்ச்சு சோல்டர், 20 இன்ச்சு சோல்டர்லாம் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி இப்போ 18 இதுல இறங்க 30 இன்ச்சு வருதுன்னு வைங்களேன். இப்ப இதுல எத்தனை இன்ச்சு குறையுது? 36, 34, 32, 30. அப்ப இதுல 14னா 11 இன்ச்சு, 30 இன்ச்சு பாடிக்கு 11 இன்ச்சு சோல்டர் எங்கேயாவது பாத்தீங்களா? எடுத்துருக்கீங்களா? இப்ப நான் இதுல கணக்கு போட்டோம்னா அதுவும் வரும். இன்னும் பெரிய போடாம நம்ம அதையும் போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம கொஞ்சம் சிந்திக்கிற தன்மை வேணும். அப்போ ஒருத்தவங்களுக்கு அளவு என்ன வருது, எடுக்கும் பொழுது என்ன இருக்கு, நம்ம யாருக்கு தைச்சு கொடுக்குறோம்? ஒரு கஸ்டமருக்கு, ஒரு வாடிக்கையாளருக்கு தைக்கிறோம். அவங்களுக்கு என்ன அளவோ அதுதான் தைக்கணும். இதுல என்ன அளவு வரும்? இந்த 36க்கு தான் அளவு, 36க்கு தான் அளவுன்னு வைப்போமா? அப்படி வச்சா அது வந்து சரியான முறையா? தவறான முறை தானே அது. அப்ப அதை சொல்லி கொடுக்குறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாமா? கேட்டு அதை புரிஞ்சுட்டு அதுலயே அதே அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி வருவீங்க? நீங்க எப்படி மேம்படுவீங்க? இதுதான் விஷயமே. நான் சொல்லிட்டேன், இது எளிமையா சொல்லிட்டேன். ஓகேவா? யாருக்கு என்ன தேவையோ அதன் பிரகாரம் செஞ்சு கொடுக்கணும். நம்ம ஒரு கணக்கை போட்டுட்டு இதை தான் நீ போட்டுக்கணும்னு சொன்னா அது சரியா வராது. அவங்க திட்டதான் செய்வாங்க, குறைகள் சொல்லதான் செய்வாங்க. நம்மளை வந்து நம்ம துறையை நம்மளே அழிச்சுக்கிற மாதிரி தான் இது. அதே மாதிரி இது மாதிரி பேட்டர்ன் அது இதுன்னு வச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அட்டைகளை கொடுத்து ஒரு அட்டையை வெட்டி அதை கொடுத்து சம்பாதிச்சுவாங்க. அதுல நீங்க என்ன நுணுக்கங்கள் கத்துப்பீங்க, என்ன வைக்கணும், எவ்வளவு வைக்கணும், எப்படி அட்டையை போட்டு மார்க் போட்டு வெட்டிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம துறை தையல் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம நல்ல ஒரு துறையா கொண்டு போய் நல்ல பேர் எடுத்து நல்லா தைக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு எப்படி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய குறைகள் சொன்னாங்கன்னா அந்த குறை சொன்னாங்கன்னா எப்படி அதை திருத்த தெரியணும், அந்த விஷயங்களை நம்ம தெரியணுமே. எப்படி நமக்கு தெரியும்? அப்பதான் மார்க் போட்டு பேட்டர்ல போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் லூஸ் வைக்கிறதா அப்படி பேட்டர்ன் நகர்த்தி வச்சுக்கலாம், அப்படி நகர்த்தி வச்சுக்கலாம், அவ்வளவுதானே. அதையும் சொல்லி கொடுத்துருவாங்க அவங்களே, இந்த குருமார்களே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இப்ப இதை வச்சுதான் அவர் பேட்டர்ன் எடுத்திருப்பாரு. இந்த பேட்டர்ன் விற்கிறேன்னு சொல்ற ஆளுகள் இதான் எடுத்திருப்பாங்க. நம்ம நண்பர்கள், புரோக்கர் எல்லாமே நம்ம நிறைய பேர் பேட்டர்ன் விற்கிறாங்க இல்லையா? இப்படிதான் அளவு எடுத்திருப்பாங்க. இல்ல அவங்களுடைய ஷார்ட் எப்படி சொல்லுங்க, அவங்களுடைய இந்த இதை போட சொல்லுங்க, நீங்க அதுலயும் பேட்டர்ன் எடுங்க. அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கலாம். இப்ப நான் என்னோட கணக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் ரெடிமேட் ப்ளவுஸ், இப்படிதான் வெட்டுவாங்க, சரியா? பொதுவான கணக்கு இதுதான். இந்த பொதுவான கணக்கு என்னைக்குமே செட் ஆகாது, எல்லாருக்கும் செட் ஆகாது. ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கி போட்டு பார்த்து தான் அவங்க ஆல்டர் பண்ணிட்டு தான் போட்டுக்கிறாங்க. போட்டு பார்த்து எல்லாருக்குமே செட் ஆகல. அதுலயும் எவ்வளவு விஷயங்கள் மாத்துறாங்க, கப் ஷேப் அளவு எவ்வளவு விஷயங்கள் மாத்துறாங்க, சரியா? அதுலயே நம்ம கப் ஷேப் அளவை எப்படி நம்ம வந்து மேல் பாடி அளவு வச்சு பாடி அளவுலயே பாடி அளவு வச்சுட்டு, அதாவது இன்னர் உள்ள போடுற இன்னர் இருக்கு இல்லையா, அதுலயே வந்து கப் ஷேப்போட அளவு மாத்திட்டே வருது இல்ல, பெஸ்ட் அளவு மாறுது இல்ல, அந்த கப்போட அளவு மாறிக்கிட்டே தானே இருக்கு. அப்ப அதை ஏன் மாறுது? ஏன் ஒரே அளவு எல்லாரும் வைக்க வேண்டியதானே? ஏன்னா அது நல்லா தெரிஞ்சுங்க, அதுல வெறும் கப்பு மட்டும்தான் அதுல கவர் பண்ற இடம், மீதி எல்லாம் ஓப்பனா இருக்கு. பெல்ட் தான், சோல்டு கிடையாது, சிலிவு கிடையாது, ஆமுல் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாமே எலாஸ்டிக், இடுப்பு இதெல்லாம் எலாஸ்டிக் எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை. அதனால அதுல வந்து பெரிய அளவுல லூஸ் டைட் வரப்போகுது இல்லை. அதனால அந்த அதுலயே பாத்தீங்கன்னா மாத்தி தான் வருது, ஒரே அளவா வரல. இழுத்து தன்மையிலேயே கப்ஷேப் அளவு மாறுது. ஆனா இது வந்து கை வைக்கணும், ஆம்பல் வருது, கை முனங்கை வருது, சோல்டர் அளவு வருது, இந்த கழுத்தோட ஆழம் மேல ஏறி இறங்குது, எலாஸ்டிக் மாதிரி இழுத்து கொடுக்க தன்மை கிடையாது. இதுக்கு எப்படிங்க நீங்க அந்த ரெடிமேட் கணக்குல போடுவீங்க? போட முடியாது இல்லையா? எனக்கு தண்ணி குடிக்கிற போது தோணுது. ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக பேசி இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. இதை நீங்க நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. இந்த விஷயத்தை போட்டு அதை எனக்கு பகிருங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா பகிருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், 2 நம்பர் கொடுக்குறேன். அந்த 2 நம்பருக்குமே நான் இப்படிதான் எடுத்தேன், எனக்கு நீங்க சொன்ன மாதிரிலாம் கிடையாது, நீங்க இப்படி நீங்க போட்டு காமிச்சீங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. இதுல நான் வந்து காலியா விட்டுக்க தெரியுமா? இங்க அந்த காலியா விட்டுக்க தெரியுமா? இது ஒரு அளவு இருக்கு, கீழ்பாடி அளவு, இதுக்கு பேரு கீழ்பாடி, அண்டர் பஸ்டோட சுற்றளவு. ஓகேவா? அடுத்தது நிப்பிள் பாயிண்டோட ஹைட் இருக்கு. இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் இருக்கு, இதுக்கு கீழே எவ்வளவு வரணும், டாட்டோட கனம் எவ்வளவு பிடிக்கணும், ஆமுல் அளவுல வந்து நம்ம எவ்வளவு குறையணும், சோல்டரை எவ்வளவு மைனஸ் பண்ணணும், நம்ம எடுத்த அளவு வந்து எவ்வளவு மைனஸ் பண்ணணும், நெக்கோட அளவு அவங்க எவ்வளவு கேட்டிருக்காங்களோ அதை எப்படி வைக்கிறோம், பாடியை எவ்வளவு பிளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்ப இந்த 36 இன்ச்சு பாடி 38, 40, 42 அப்படியே வச்சு வெட்ட முடியாது. அதுல இருந்து எவ்வளவு கூட்டணும், எவ்வளவு குறைக்கணும், யாருக்கெல்லாம் கூட்டணும், எதுக்கெல்லாம் கூட்டணும், எப்படிலாம் கூட்டணும். அதுக்கப்புறம் இவர் 400 பாகமா மாத்தணுமா, இல்ல நான் அப்படியே வந்து பேக் ஃப்ரண்ட உள்வாங்குற மாதிரி மெத்தட் மாத்தணுமா, இல்ல உள்வாங்குற மெத்தட்லயே வந்து சைட்ல உள்வாங்குற மாதிரி மாத்தணுமா, இல்ல உள்வாங்குறது 2 இன்ச்சு உள்வாங்கணுமா, 3 இன்ச்சு உள்வாங்க வைக்கணுமா, 4 இன்ச்சு உள்வாங்க வைக்கணுமா, 6 இன்ச்சு உள்வாங்க வைக்கணுமா, அதுல 6 இன்ச்சுல 4 இன்ச்சு சென்டர்ல உள்வாங்க வச்சுட்டு 2 இன்ச்சு சைட்ல உள்வாங்க வைக்கணுமா,
சைடில் உள்வாங்க வைக்கிறதா இருந்தால் ஃப்ரண்ட் ஆம்பளை எப்படி எடுக்கணும், ஆம்பு டாட் எவ்வளோ பிடிக்கணும், அந்த ஆம்பளை எப்படி குறைஞ்சி எவ்வளோ இறக்கி ஏற்றணுமா, தூக்கி எடுக்கணுமா, இந்த கப் ஷேப் டாட்டோட அளவு இந்த ஆம்பளை வந்து எல்லாருக்குமே கவர்த்துட்டு எடுக்கணுமா, கவர்த்திட்ட தூக்கி எடுக்கணுமா, இல்லை இறக்கி எடுக்கணுமா, இல்லை சமையலில் பேக் மாதிரியே ஃப்ரண்ட் ஆம்பளை அளவு எடுக்கணுமா, இப்படி எவ்வளவு இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கணக்கீடுகள் இருக்கு, நிறைய மெத்தடுகள் இருக்கு. அப்ப ஒரு விஷயமும் நம்ம வந்து அளவு அவங்க அளவு பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மெத்தட்ல எடுக்கணும்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன மெத்தட்ல எடுத்தாலும் அவங்களோட அளவுல செய்ய கொண்டு வரணும். மெத்தடை மாத்தி மாத்தி போட்டா கூட அவங்களுக்குன்னு ஒரு அளவு கொண்டு அந்த அளவுக்குள்ள கொண்டு வந்தாதான் அந்த அவங்களால போட்டுக்கவே முடியும். அதுல வந்து இன்னும் நம்ம மேம்படுத்துறது அந்த மெத்தடுக்கு முறைகளை மாத்துறது, கட்டிங் செயல்களை மாத்துறது. ஓகேவா? ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். கடல் மாதிரி கடலுக்குள்ள வந்து நீங்க கடலை வந்து சும்மா இவ்வளவுதான் அப்படின்னு இந்த அப்படியே இதாப்பா கடல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாலும் சரியா வராது. இது அப்படிதான், இதான்ப்பா அளவு காமிச்சிட்டேன். நீங்க வெட்டுறது, நீங்க அதுல கடல்ல பயணம் செய்யறது, கடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் இதுல தான் இருக்கு. ஓகேவா? அதுக்குள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் மாற்றங்கள் வரும்ன்றதை நீங்க பார்க்க முடியும். நீங்க நம்ம தொழிலை வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் தேடுங்க. தேடிட்டு என்னோட கருத்து பகுதியில போடுங்க. எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் சொன்னது சரியா தவறா, அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, கரெக்டா உணர்ந்தீங்களா, இல்லைன்னா இல்ல நீங்க சொல்றதுன்னா எந்த கருத்தா இருந்தாலும் உங்களோட அனுபவத்தோட பகிருங்க. ஓகேவா? எனக்கு முடிஞ்சா நீங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அளவுகளை எடுத்து கட்டிங் வீடியோட போடுங்க. நான் நுணுக்கங்கள் ஏதாவது இப்படி மாற்றிருந்தீங்க பண்ணீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களையும் என்னோட ஷேர் பண்ணுங்க. நான் மேம்படுத்துறதுக்கான விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்மளை மேம்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணோம். ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம தயாரிக்கிற சேனல்ல பயணிக்கலாம். நன்றி.